கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில் வாழ்க்கையில் அநேக பாடுகளை அடைகிறோம். அநேக விதமான சிறையிருப்பில் இருக்கிறோம். அது ஒருவேளை வியாதியாகிய ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு இக்கட்டு, ஏதோ ஒரு வகையில் சிறையிருப்பு அப்படின்னா ஏதோ இடத்துல நம்ம கட்டப்பட்டு குறுகி போய் இருக்கலாம். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம ஜெபிப்போம், அந்த சிறையிருப்பிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அந்த விடுதலை ஆக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வழியை இந்த நாள் தியானத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சுவிசேஷத்தின் நிமித்தமாக அந்த ஊழியம் பயங்கரமா நடக்குது. ஜனங்கள் எல்லாம் திரளாய் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஜனங்களுடைய வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது, பிசாசுகள் துரத்தப்படுகிறது, பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சுகமாகிறார்கள். இதை பார்த்த பிரதான ஆசாரியர்கள் பொறாமை கொண்டு என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே அடைத்து வைக்கிறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, உடனே பாருங்க, கர்த்தருடைய தூதன் அதே ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம், ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர். ஜெயில வச்சிருக்கிறான், எத்தனையோ காவல்களுக்கு தாண்டி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலை கதவுகளை திறந்து அந்த ராத்திரியே அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரே இரவுல அவர்களுடைய சிறையிருப்பு மாறினது. கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். ஆனா அதுல ஒண்ணு கவனிக்கணும் பாருங்க. அதை கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். எந்த ஜீவ வார்த்தைகள்? இயேசுவின் மரிப்பையும் குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து, அவருடைய பாவ மன்னிப்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய அநேக சிறையிருப்ப அவர் மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்படி அந்த சிறையிருப்பை அவர் மாற்றுவாரானால் நீங்களும் நானும் அவருக்காக என்ன செய்வோம்? நீங்க சும்மா உங்களுக்கு விடுதலையை கொடுக்கல, விடுதலையை கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க போய் இங்க சும்மா உங்களுக்கு விடுதலையை கொடுக்கல, விடுதலையை கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க போய் தேவாலயத்துல நின்று எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களை சிறையில் அடிச்சாங்களோ, அப்ப சும்மா ஆண்டவர் விடுதலை பண்ணல, அந்த இடத்துல இருந்து உடனே விடுதலை பண்ணி எதை செய்யக்கூடாதுன்னு சிறையில் அடைச்சாங்களோ அதையே நீங்க போய் செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை பிறக்கிறது. அவர்களும் அதன்படியே செய்கிறார்கள். ஆமேன், ஆமேன். இதனால கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவர். ஒரே இரவில் அவங்களுக்கு செஞ்சவர் நமக்கு செய்ய மாட்டாரா? அப்படி செய்யும் பொழுது நாம அவருக்காக என்ன செய்வோம்? அவரை குறித்து அவர் செய்த அந்த விடுதலையை நம்ம எடுத்து ஜீவ வார்த்தைகளாக பேசுவோமா? அப்படி செய்ய நம்ம ஆயத்தமா இருப்போமானால் கர்த்தர் நம்மை விடுதலை செய்யவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.